தேவதையினுடைய அனுகிரகத்தினாலே இந்த மானுட சரீரத்துல இல்ல புத்தியில இல்ல மனசுல இல்ல சித்தத்துல இல்ல ஆன்மாவில ஏற்படுகிற ஒரு மாற்றம் ஞானம். அந்த ஞானத்தினாலே உமையம்மையானுடைய அனுகிரகமானது அடையத்தக்கது அப்படிங்கிறது தான் இந்த நாமாவளி. அதெல்லாம் சரிதான், நீங்க ஏதோ சொல்றேன், புரிஞ்ச மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. அதெல்லாம் அந்த அளவுக்கு பெருசா மிகு பொருள் சோதி தன்னை மிக்கும் சோதிக்க வேண்டாம், ஞானகம்யான்னு நான் சொன்னா என்ன பிரயோஜனம் அப்படின்னா, தெய்வம் என்கிற ஒரு ஆற்றலை நம் புலன்களுக்கு புலப்படுத்தி கொள்ள முடியும். என்னைக்காவது ஒரு நாள் அம்பாளுடைய அருமையான காட்சி நமக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இந்த நாமாவளியை சொல்லி ஞானத்தை பெற்றவர்கள் இருக்கிறார்கள். அப்படி அந்த ஞான சம்பந்தம் வந்துருத்து அப்படின்னா அந்த சம்பந்தம் போகவே போகாதுக்கு. அப்படிப்பட்ட உயர்வான இறை அருளை அனுபவத்தில் சாத்தியப்படுத்தி நம்மை நம்ப வைக்கக்கூடிய ஒரு சாதனம் இந்த ஞானம். இந்த ஞானகம்யாங்கிற நாமாவளி சொல்லி இறையருளை பெற முயல்வோமாக.